حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருக்குறளாகவும் சென்றேன். வல ரஹ்மானின் வற்றா பரிந்தரணை சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாத்தை பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களது வாழ்க்கை நெறியாக அப்படியே வைத்து செயல்படுத்திய நபி தோழர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் உலகில் வரை தோன்றக்கூடிய உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நிலைவர்களை இன்றைய இந்த ஜும்மா அமர்வில் இஸ்லாமிய கலாச்சாரம் பற்றிய சில அடிப்படையான செய்திகளை உங்களுக்கு எனக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு விதமான கலாச்சாரங்களை பண்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் வாழக்கூடிய இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் கூட இந்தியர்கள் என்ற ஒரு விஷயத்தில் நாம் ஒன்றுபட்டாலும் மொழியால், இனத்தால், கலாச்சாரத்தால், பண்பாடுகளால் வேறுபட்ட பல சமூக மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருப்பதை நாம் நினைச்சு பார்க்க முடியும். அப்ப இப்படி உலகத்தில் பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய கலாச்சாரம் தான் மற்ற எல்லா கலாச்சாரங்களையும் விட சிறந்தது, இறைவனால் நமக்கு தரப்பட்டது, மனித குலத்திற்கு நன்மை கிடைக்கக்கூடியது என்பதில் அசைக்க முடியாத உறுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக கொஞ்சம் படித்த மேல்தட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் அது முஸ்லிம்களாகவே இருந்தாலும் கூட மேற்கத்திய கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் சிறந்தது, நாகரிகம் மிக்கவர்கள் என்கின்ற எண்ண ஓட்டம் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். மற்ற மக்களுக்கு இருப்பதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இறைவன் புறமிருந்து வந்தது. இது ஒரு வாழ்க்கை நெறி, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது நாம் விரும்பியது போன்று நம்முடைய கலாச்சாரத்தை அமைத்துக் கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. இது இறைவன் புறமிருந்து வந்தது என்பதை நாம் புரிய வேண்டும். பொதுவாக அடிப்படையில் கலாச்சாரம் என்றால் என்ன, அடுத்த கேள்வி வருமா இல்லையா? கலாச்சாரம்னா என்ன? பொதுவா தனி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், மக்களினுடைய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும்
கூட்டமாக சமூகமாக அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுடைய தொகுப்பு தான் கலாச்சாரம். மக்களுடைய பழக்க வழக்கம், நம்பிக்கைகள், கூட்டமாக அந்த சமூகமாக அவர்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களுடைய நடவடிக்கைகளுடைய தொகுப்பு தான் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? பிற சமூக மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதை நான் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மாறுவதை பார்க்க முடியும். நம்ம தமிழகத்திலிருந்து அப்படி டிராவல் பண்ணி போறோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டும் பொழுது மக்களுடைய கலாச்சாரம் மாறுவதை பார்க்க முடியும். மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும். அப்ப இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் தான் அடிப்படை. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மிக அடிப்படை என்ன தெரியுமா? ஏகத்துவத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்ட கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். அடிப்படை இதுதான். ஒரே ஒரு கடவுள் என்பதுல அதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த ஒரே ஒரு கடவுளை ஒரு மனிதன் நம்புவதனால் கலாச்சார ரீதியாக அவரிடத்திலே எப்படிப்பட்ட மாற்றங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும்? கடவுளின் பெயரால் மனிதன் அடித்துக் கொண்டு சாகக்கூடிய நிலை இருக்க. ஏன் கடவுள் தான் சிறந்தவர், என் கடவுள் தான் ஆற்றல் மிக்கவர், கடவுளின் பெயரால் மனுஷன் பிரிய மாட்டான். அப்ப இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? இது மனித சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய கலாச்சாரம். பிறகு அங்க வேலை கிடையாது. நான் சிறந்தவனா அல்லது நீ சிறந்தவனா பிரச்சனை வந்துடும். என் கலாச்சாரம் சிறந்ததா உன் கலாச்சாரம் சிறந்ததா பிரச்சனை வந்துடும். ஆனால் இஸ்லாம் எப்படி கொண்டு வருது? அடிப்படையில் ஒரு கடவுளை நம்பிவிட்டால் நாம் இறைவனுக்கு முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய நிலைக்கு மாறும்போது அந்த இறைவன் எந்த கலாச்சாரத்தை நமக்கு போதித்தாரோ அந்த கலாச்சாரம் தான் சிறந்தது என்று எல்லோரும் ஒத்த கருத்திற்கு வந்துவிட முடியும். அப்ப இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் ஏகத்துவம். இது மனிதனை கடவுள் என்பதால் பிரிக்காத கலாச்சாரம், மனித குலத்திற்கு ஒற்றுமை தரக்கூடிய கலாச்சாரம். அடுத்ததான் நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாமிய கலாச்சாரம் நம்ம சாதாரணமா ஒரு கலாச்சாரத்தினால என்ன மாற்றம் கொண்டு போகும் நம்ம நடப்போம். இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அடுத்த தன்மை என்ன தெரியுமா? மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையவே கிடையாது. உலகத்தில் மனிதனை பார்க்கின்றோமா இல்லையா? மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், தான் சார்ந்திருக்கக்கூடிய குழுக்களின் அடிப்படையில் நாங்கள் தான் சிறந்தவர்கள், மற்றவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் என்கின்ற எண்ண ஓட்டம் எல்லோரிடத்திலும் இருக்கின்றதா இல்லையா? எல்லா நாட்டு மக்களுக்கும் இருக்கு. மேற்கத்திய கலாச்சாரம் சொல்றாங்க, அங்கே என்ன இருக்கு? கருப்பர்களை ஒரு விதமாகவும் வெள்ளையர்களை ஒரு விதமாகவும் நடத்தக்கூடிய கலாச்சாரம் அங்கே இருக்கின்றதா இல்லையா? இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. அதான் இஸ்லாம் எப்படி வந்துடும்? ஒரே ஒரு கடவுளை நம்பிவிட்டால் அடுத்து இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லும்? மனிதர்கள் அனைவரும் ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கையினால் படைத்தார். அவர்களிருந்து அவர்களை துணைவியர், அதிலிருந்து பழகி பெறுவதுதான் மனித சமூகம். அப்ப ஒரே தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ன வந்துச்சுன்னா அங்க என்ன வராது? பிரிவினைகள் வராது, பிளவுகள் வராது. அப்ப இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்ன? மனிதர்களுக்கு மத்தியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாட்டை இல்லாமல் ஆக்கக்கூடிய கலாச்சாரம். இதனால நம்ம நாட்டுல ஜாதியின் அடிப்படையில் எத்தனை கொலைகள் நடக்கின்றது, ஜாதியின் அடிப்படையில் எவ்வளவு மக்கள் உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அரசாங்கமே பாட புத்தகங்கள்ல தீண்டாமை கூடாது என்பதை எப்படி எல்லாம் போதிக்கிறது? தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு வன்கொடுமை, தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் என்றெல்லாம் சொல்லி சின்ன வயசுல இருந்து படித்து மேலே வரக்கூடியவர்கள் கூட தான் படித்து முடித்து உயர் பதவிகளை அடையும் போது அந்த தத்துவம் உள்ளத்தில் போய் சேராமல் நான் உயர்ந்தவன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் வருகின்றதா இல்லையா?
இஸ்லாமிய எளிமையாக எது செஞ்சுட்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாரும் ஒரே தாக்கத்திலிருந்து வந்தீங்க. அறிவினால் ஒருத்தர் சிறந்தவனாக இருக்கலாம், செல்வத்தினால் அல்லாஹ் ஒருத்தருக்கு கூடுதல் அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம், ஒருத்தருக்கு உடல் வலிமையினால் உயர்ந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் மனிதன் மனிதன் தான். இதுல பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது என்கின்ற கலாச்சாரத்தை இஸ்லாம் போதிக்கின்றதா இல்லையா? அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, கடவுளின் பெயரால் மனிதன் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றார். ஆன்மீகத்தின் பெயரால் தன்னுடைய மூளையை மனிதன் அழகு வைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஏகத்துவம் அடிப்படையாக நிற்கும். ஒரு முஸ்லிம், சாதாரண பாமர முஸ்லிம் கூட தன்னுடைய தாய் தந்தையராக இருந்தால் கூட அவர்களுடைய காலில் விழாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஆன்மீக ரீதியான உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இதே இந்த பாருங்க, சாதாரணமாக ஒரு அரசியல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்க சர்வ சாதாரணமாக காலில் போய் விழக்கூடிய கலாச்சாரம். இஸ்லாம் என்ன சொல்கின்றது? மனிதா, உன்னுடைய சுயமரியாதையை நீ யாரிடத்திலும் விளக்காது. நீ சிறப்படைய வேண்டும் என்றால் உன்னை படைத்த, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்த எனக்கு மட்டும் நீ என்ன செய்? சிறந்தால் வேற யாரையும் தர முடியாது. அதனாலதான் முஸ்லிம்கள் நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒரு காலில் விழக்கூடிய கலாச்சாரம் இருக்குது. பெற்றோர்களுக்கு உயர் அந்தஸ்து இஸ்லாம் கொடுத்து, ஆனால் அந்த கூட என்ன செய்யக்கூடாது? தாய் தந்தையராக இருந்தால் கூட பிள்ளைகள் காலில் விழக்கூடாது என்கின்ற உன்னதமான கலாச்சாரத்தை இஸ்லாம் போதிக்கின்றதா இல்லையா? இதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவங்களை நீங்க எடுத்து பாருங்க, தொழுகையை எடுத்து பாருங்க, ஜகாத் எடுத்து பாருங்க. மனிதர்களுக்கு செல்வந்தர்கள்ட்ட செல்வம் ஒரே அடியா போய் நின்று விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? ஏழைகளுக்கும் அந்த பொருளாதாரம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஜகாத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? கடமையாக்குதான். நோன்பு எடுத்துக் கொள்ளுங்கள், ஹஜ் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் மனித சமூகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தின் பெயரால் அறிவை அழகு வைக்காத நிலையில் மனிதன் சுயமரியாதையோடு வாழக்கூடிய விதத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவங்கள் இருக்கும். இது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இப்படி ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இஸ்லாத்துல நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தனி மனிதன் மற்றும் சமூக ஒழுக்கம் சார்ந்த இஸ்லாத்துடைய பார்வை எடுத்துப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் மனித சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? கலாச்சார சீரழிவுகள், ஒழுக்கமின்மை, அடைகுறை ஆடைகள், இதையெல்லாம் நாகரிகம் என்கின்ற பெயரில் மனித சமூகம் அதை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப உறவு எடுத்து பாருங்கள். ஒரு சமூகத்தினுடைய மூலமே குடும்பம் தான். திருமணத்தின் மூலமாகத்தான் குடும்ப வாழ்வு தொடங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சமரசமும் செய்யாமல் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்றைய மேற்கத்திய கலாச்சாரத்தை யாரெல்லாம் சிறந்தது நினைக்காங்களோ, மேற்கத்திய நாடுகளில் போய் பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தாய் பெயர் பெரும்பாலான ஆளுக்கு தெரியும், தந்தை பெயர் தெரியாத ஒரு சமூகம் அங்கு உருவாக்கி இருக்கின்றது. தாய் தெரியும், தாய் மாறாது, ஆனால் தந்தை யார் என்றால் அந்த அளவிற்கு கலாச்சாரம் சீரழிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மேற்கத்திய கலாச்சாரம் இருப்பதை பார்க்க முடியும். இஸ்லாம் எப்படிப்பட்ட நிலையை சொல்கின்றது? கற்பு நெறியா உலகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும்? பெண்ணுக்கு தான் கற்பு, ஆணுக்கு பிரச்சனை இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லும்? ஆணுக்கும் கற்பு இருக்கின்றது, பெண்ணுக்கும் கற்பு இருக்கின்றது. கற்பு நெறியை பேர வேண்டும். அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது தலை குனிய வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் ஆடை விஷயத்தில் கண்ணியம் நிறைந்த ஆடைகளை உடுத்த வேண்டும். அரைகுறை ஆடையோடு பொது வழியை சுற்றித் தெரியக்கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். பிற சமூகங்கள்லாம் எப்படி இருக்கும்? பெண்களை மற்ற ஆண்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விதத்தில் கவர்ச்சி பொருளாக கருதக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாம் மனுஷனும் பெண்ணை கண்ணியம் மிக்கவர்களாக அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் இருப்பதை நாம் மனுஷனுடைய பார்க்க முடியும். அப்ப இஸ்லாம் ஒரு முஸ்லீம் அடிப்படையில் எதை புரிய வேண்டும் என்றால்
இஸ்லாமிய கலாச்சாரம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அனைத்தையும் விட சிறந்தது. இது இறைவன் புறமிருந்து வந்த கலாச்சாரம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன ஒரு செய்தி, மன் தஸப்பஹ பிஹி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். முஸ்லிம் சமூகம் மிகவும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய நபிமொழி. யார் வந்து ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரிக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய நிலைகளை எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய திருமணத்தை எடுத்து பாருங்க. ஏராளமான விஷயங்கள் பிற சமூகத்தை ஒத்திருப்பதை பார்க்க முடியும். வரதட்சணை வாங்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், திருமணத்திற்கு பத்திரிகை அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், திருமணத்தின் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாலை போடுவதாக இருக்கட்டும், பாலும்பலம் கொடுப்பதாக இருக்கட்டும், திருமணத்தின் போது நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களும் பிற சமூகத்தில் இருப்பதை அப்படியே செய்து முஸ்லிம் கல்யாணமா அது என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒரு அசருக்கு வந்து ஃபாத்தியா ஓதிட்டா அது இஸ்லாமிய திருமணம். ரசூலுல்லாஹ் எப்படியா கற்றுத் தந்தாங்க? அறிவுபூர்வமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திருமணம் என்பது பெரிய செலவு செய்து நடத்தக்கூடிய ஒரு அம்சமே கிடையாது. மிக எளிமையாக குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நிறுவை பார்க்கின்றோம். அது இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, ஆடம்பரமான திருமணங்கள், நபி வழிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணங்கள், பெண் வீட்டில் விருந்து வாங்கி நடத்தக்கூடிய திருமணங்கள், வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய திருமணங்கள், திருமணத்தில் கரிசமனை அணியக்கூடிய பிரியத்துகள், இது எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிற மதத்தினுடைய அப்படி காப்பியாக இங்கு வந்திருப்பதை பார்க்க முடியும். பிற சமூகத்தினுடைய நிகழ்வுகளுக்கு ஒப்பாக அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இஸ்லாமிய பெயரை சொல்லிடுவாங்க. இது மட்டுமா, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கொண்டாடக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கின்றோமா இல்லை? ஒரு முஸ்லிம் பிறந்தநாள் விழாவை கொண்டாட முடியுமா? பெண் பிள்ளைகள் வயதிற்கு வந்துவிட்டு பூம்புழுத விளையாட்டுகளை நடத்தக்கூடிய முஸ்லிம் குடும்பங்களை பார்க்கின்றோமா இல்லையா? இது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஒரு இறப்பு வீட்டில் எடுத்து பாருங்க, மார்க்கத்தின் பெயரால் எவ்வளவு மார்க்கத்திற்கு முரணான பிற சமூகத்தில் ஒத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், திருமண இறப்பிற்கு பின்பாக 3ஆம் பாட்டியா, 4ஆம் பாட்டியா, 7ஆம் பாட்டியா, வருஷ பாட்டியா, பிற சமூகத்தை அப்படியே காப்பி எடுத்து அதை இஸ்லாமிய கலாச்சாரம் போல் காட்டக்கூடிய நிகழ்வுகள் திட்டமிட்டு சில ஆளுங்களால் நடத்தப்படுகின்றதா இல்லையா? இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாம் என்றால் அது எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க பிள்ளை இறந்திருக்காங்க, மனைவிமார்கள் இறந்திருக்காங்க, யாருக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்தியா ஓதுனாங்க? ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இது பிற சமூகத்திலிருந்து அதை காப்பி பண்ணி வந்த அம்சம். ரசூலுல்லாஹ் நடத்திய திருமணங்கள் எளிமையான முறையில் அமைந்த திருமணங்களாக இருப்பதை பார்க்க முடியும். ஊர் ஃபுல்லா கூப்பிட்டு பத்திரிகை அடிச்சு அதற்காக பெரிய விருந்து போட்டு ரசூலுல்லாஹ் இப்படி எதுவுமே காட்டல, மிக குறைந்த செலவில். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள்ல நபி வழிக்கு மாற்றமான திருமணங்கள் நடத்தக்கூடிய காலகட்டத்தில் நாம் மீண்டும் 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 வேதத்துவவாதிகள் எளிமையான திருமணங்களை சமூகத்தில் அரங்கேற்ற வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமளும் செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்திற்கு எளிமையான திருமணம் என்றால் எதுவுமே தெரியாத போகும். அப்ப இப்படிப்பட்ட பிற சமூகத்திற்கு ஒப்பான நிகழ்வுகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அது அவங்களை சார்ந்தது. ஒரு சமூகத்தில் உள்ளதை நாம காட்சி அளிக்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளம் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டால்தான் அதை செய்வோம். சிறு வயது இளைஞர்களை பாருங்க, சினிமா நடிகன் மாதிரி நம்ம முடிவெடுக்க வருவோம். என்ன காரணம்? அந்த நடிகன் மீது இருக்கக்கூடிய அதிகப்படியான அன்பு, நேசம், அது என்ன செஞ்சிடும்? நாம இஸ்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே போனாதான் ஒரு நடிகனுடைய அன்பு உள்ள வர முடியும், ஒரு கூட்டாளியினுடைய அன்பு உள்ள வர முடியும். அப்ப நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? வேற ஒண்ணு உள்ள வருதுன்னா உள்ள இருக்க வேண்டிய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கடைசியில அதை சரிகாணக்கூடிய நிலைக்கு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர்களை சார்ந்தவர்கள் அவங்கள மாதிரி தான் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்முடைய ஈமான் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இது மாதிரி சைத்தானிய சிந்தனைகள் வரும் பொழுது நாம் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருந்து இஸ்லாமிய கலாச்சாரத்திலே வாழ்ந்து மகிழ்க்க வேண்டும் என்ற சிந்தனையை நான் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிகழ்ச்சிகின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ஆளுகின்ற பாசிச அரசால் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்ப சில நாட்களுக்கு முன்பாக 4ஆம் தேதியிலிருந்து, இந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை SIR என்கின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு அந்த வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகின்றது. இது முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில், இந்த SIR விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இது மாதிரி SIRக்கள் பல முறை நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த SIR என்பது எந்த அடிப்படையில் மாற்றமானதுன்னா, இதற்கு முந்தைய எப்படி இருக்கும்னா, வாக்காளர்களை சேர்ப்பாங்க, வாக்காளர்களை இறந்து போனவங்க வெளியூர் போனவங்களும் நீக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த SIR என்பது, இந்த SIRின் மூலமாக நாம் இந்திய குடிமகன் தானா இல்லையா என்பதை பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த SIRுடைய நிகழ்வு இருக்கு என்பதை நாம் புரிய வேண்டும். ஏனென்றால் இந்த மோடி அரசாங்கம் இதற்கு முன்பாக CA சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த CA சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த சட்டம் இப்ப குப்பைக்குள்ள கிடக்குன்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு NRC இருந்தால் தான் செய்ய முடியும். NRCனா தேசிய பதிவேடு, சிட்டிசன்ஷிப் பதிவேடு. அந்த NRCயை தயார் பண்ணுவதற்கு வரும்போது முஸ்லிம்கிட்ட கடுமையான எதிர்ப்பு, நாட்டில் இருக்கக்கூடிய நியாயமான மக்கள் ஃபுல்லா எதிர்த்தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வேளாண்மை குடிமக்களாக ஆக்க பார்த்தீங்களா, சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்க பார்த்தீங்களா எதிர்த்ததோட NRCயை விட்டு எப்படி வந்தாங்க, NPR வந்தாங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடுன்னு வந்தாங்க. ஆனா அதுவும் என்னதான் வச்சிருந்தாங்க, இதே NRCல என்னென்ன கேள்விகளோ அதே கேள்விகளை NPRல வச்சு வந்தாங்க. இந்தியா முழுவதும் நடந்த பல்வேறு விதமான போராட்டங்களால் அந்த NRCயும் அரசாங்கத்தால் எடுக்க முடியல, NPRயும் எடுக்க முடியல. அது ரெண்டும் எடுக்க முடியாதனால CA சட்டம் குப்பை தொட்டில இருக்கு. அப்படித்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப மறைமுகமா எப்படி வராங்கன்னா, அந்த NRC NPRையும் எலெக்ஷன் கமிஷனுடைய கையில கொடுத்து அதுல என்னென்ன கேள்விகளோ அதே மாதிரியான வடிவத்தில், அதே மாதிரியான ஒரு ஃபார்முலால இப்ப இந்த SIRஐ ஆளுகின்ற பாசிச அரசாங்கம் அணுகக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். இதற்கு உடந்தையாக இந்திய தேர்தல் கமிஷனும் இருக்கிறது. நாம இதை ரொம்ப கவனமா புரியணும். ஏன்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்களா இல்லையா, இவர்களை தேர்வு செய்தது யாருன்னா ஆளுகின்ற மோடியும் அவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர். ஏன்னா சட்டங்களை அப்படி திருப்பிட்டாங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, நாட்டினுடைய ஜனாதிபதி, எதிர்கட்சி தலைவர், அடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இவங்க தான் பரிந்துரை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை மாத்திட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம். தேர்வு செஞ்சது வெறும் ஆளுங்கட்சி தான் தேர்வு செஞ்சு வைத்தாங்க. இதுல இந்த மோடி 2வது முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கடைசி காலகட்டத்தில் ஒரு செயலை செஞ்சாங்க. ஏன்னா நாட்டு மக்களுக்கு இதை எதிர்கட்சிகள் கூட சரியா கொண்டு போல இப்ப கூட நிறைய மக்களுக்கு தெரியாது. என்ன இதுன்னா, தேர்தல் கமிஷனுடைய விதிகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா, தலைமை தேர்தல் அதிகாரி, ஆணையர், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆணையர் இருக்காங்களா இல்லையா,
இவங்களுக்கு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு இல்லாத ஒரு தகுதியை கொடுக்காங்க. எப்படின்னா, அவர்கள் அதாவது பதவியில் இருந்தாலும் பதவியை விட்டு சென்றாலும் அவர்கள் மீது எந்த விதமான சிவில் கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது அப்படின்னு சட்டத்திருத்தம் பண்ணாங்க. எப்படி? பாராளுமன்றத்துல ஒரு 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வெளியே துரத்திட்டு வெளிநடப்பு செய்து வரக்கூடிய நேரத்தில் அவசரமாக இந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள். நாட்டு மக்கள் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இப்ப இந்த தேர்தல் கமிஷன் வந்து தைரியமா இவ்வளவு ஆடுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? தலைமை தேர்தல் அதிகாரியை எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டத்தாலும் தண்டிக்க முடியாது. அப்ப என்னனாலும் விளையாடலாம். அப்படி ஒரு சட்டத்தை சூழ்ச்சிகரமாக திருப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த எஸ்ஏஆர் வந்து வருது. நாம் இதற்கு கடுமையாக எதிர்ப்புகள் தெரிவித்தோம். ஆனால் இப்ப என்ன செஞ்சுட்டு நம்ம பகுதிக்கு வந்தாச்சு. வீடு வீடாக வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து விநியோகிக்கப்படுகின்றது. அது எந்த அடிப்படையில் அந்த ஃபார்ம் கொடுக்கப்படுதுன்னா, இப்ப நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையில என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த வீடுகளுக்கு வரும். நம்ம வீட்டுல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். அப்படி வரும்போது அதை நம்ம வாங்கிட்டு இப்ப நாம இதை எதிர்கொண்டுதான் ஆகணும். இதுக்கு நாம பதட்டப்பட வேண்டாம். ஆனால் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். இதுல நம்முடைய ஓட்டுகள் எதையும் நாம் இழந்து விடக் கூடாது. ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம மக்கள்ல ஒரு சோறு மனநிலையில் இருப்பாங்க. எல்லாரும் அழைப்பதான் யாருக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய அப்படின்னு ஒரு விரக்தி மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம ஓட்டு போடுறதும் போடல, அது வேற விஷயம். ரெண்டாவது, இப்ப தரக்கூடிய இந்த வாக்காளர் அடையாளத்தை இருக்கா இல்லையா, இது நாம் இந்திய குடிமகனா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்ப நமக்கு இல்லாம போட்டுங்க, சரி நம்ம நினைக்கலாம், நாம தான் 40 வயசு ஆச்சு 50 வயசு ஆச்சு, நம்ம காலம் கொஞ்சம் தான், பிரச்சனை இல்லை, நமக்கு ஓட்டர் லிஸ்டே வேண்டாம், என்ன குறவாங்கிறது நினைச்சா நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாம போது ஒரு நிலை. இப்ப 2002 வாக்காளர் பட்டியலில் இல்லாம அதன் பிறகு சேர்ந்திருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தாய் தந்தையனுடைய அந்த 2002 இருக்கக்கூடிய படிவத்துல தாய் தந்தையர் பேர் இருக்கா, அவங்களுடைய வாக்காளர் எண் என்ன என்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்து இருக்கு. அப்ப நாம ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முதல்ல நாம என்ன செய்யணும், இதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். ஃபார்ம் வருதா வாங்கி அவசரமா ஃபில் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இன்னும் அந்த ஃபார்ம்ல உள்ள கேள்விகளுக்கு நேற்றையும் தென்காசிலும் சரி கடலூரிலும் சரி நாம விசாரிச்சோம். ஏன்னா முறையாக பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆபீசர் வந்து இன்னும் போடல. சில பேர் சில பகுதிக்கு தான் போட்டிருக்காங்க, நிறைய பகுதிக்கு போடல. போட்டவங்க யாரும் வேலைக்கு வரக்கூடிய நிலையிலும் இல்லை. நேற்றைய தென்காசியில 3 பூத்துல நான் விசாரிக்கும் பொழுது பிஎல்ஓ நம்ம ஆன்லைன்ல அவங்க நம்பர் கொடுத்திருக்காங்க, போன் பண்ணி ஏன் வரணும் கேட்கும் பொழுது சொன்ன தகவல் என்னன்னா, எனக்கு இந்த ஸ்கூல் கிடையாதுன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் எனக்கு இந்த டியூட்டியே வேண்டாம் நான் எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப மக்கள்கிட்ட இந்த ஃபார்ம் வந்து சேர்வதிலேயே பிரச்சனை இருக்கு. அடுத்து என்னன்னா, இந்த ஃபார்ம் நமக்கு கையில கிடைச்சதுன்னா உடனே ஃபில் பண்ணிடாம, ஏன்னா ஒரு ஆளுக்கு 2 படிவங்கள் தருவாங்க. ஒண்ணு நாம நிரப்பணும், ஒண்ணு நம்ம நிரப்பி நம்ம கையில வச்சுக்கிடணும். அதுல நம்ம நிரப்பி கொடுக்கும்போது ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க, அதையும் கையில வச்சுக்கிடணும். இப்ப இந்த ஃபார்ம் தப்பா நிரப்பிட்டோம்னா வேற ஃபார்ம் தர மாட்டாங்க. அதுல கவனமா இருக்கணும். அதனால நம்ம ஃபார்மை வாங்கிட்டு இன்னும் அதுல கிளாரிட்டி வரல, சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி வரல. ஏன்னா நம்ம தலைமையிலும் பிஎல்ஓக்கள் அந்த மாதிரியான ஐஏஎஸ் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவதில் சில சங்கடங்கள் இருக்காங்க. இன்று இப்ப வர சிலருக்கு இல்லாம இருக்கலாம், சிலருக்கு இருக்கும். ஆனா வேற வேற கேட்டகரியில் வந்துடும். 2002க்கு முன்பு இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நாம ஒவ்வொருவரும் 2002 நம்முடைய ஓட்டு நாம எந்த பூத்துல நம்ம எப்படி ஞாபகத்துலாம்னா, 2004 ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்ததா, மன்மோகன் சிங் வந்து பிரதமரா வந்தாரா முதல் முறை. அந்த தேர்தலில் நீங்க எந்த வாக்குச்சாவடியில ஓட்டு போட்டீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்குன்னு உள்ள லிங்க் வந்து நம்ம கிளை நிர்வாகத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போய் அந்த வாக்குச்சாவடி நம்பரை போட்டா உங்க லிஸ்ட் அந்த பேர்ல இருந்தா ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ஒரு இது ஃபைல் வந்து வரும். அதுல நம்ம பெயர் இருந்ததுன்னா முதல் கட்டமா நம்ம தப்பிச்சிட்டோம். ஏன்னா 2002 நம்ம பெயர் வந்து என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இலவாக வரும்.
2002 அந்த நம்ம பேர் இல்லைன்னா, அல்லது 2002 சில பேருக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருக்காது, 2010 புதிய வாக்காளராக சேர்ந்திருப்பாங்க, 2015 புதிய வாக்காளராக சேர்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே 2002 லிஸ்ட்ல இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்கூல் சர்டிபிகேட்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஜாதி சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட், இந்த ஆவணங்கள் தான் நம்மகிட்ட பரவலா இருக்கும். 11-12 ஆவணம் சொன்னா கூட இந்த 3 ஆவணங்கள் நம்மகிட்ட பரவலா இருக்கும். இதை தயார் நிலையில வச்சுக்கோங்க. அதன் பிறகு இன்னும் 1-2 நாள்ல முழுமையாக அந்த படிவத்தை எப்படி நிரப்பணும்னு நம்ம ஜமாத் சார்பாக நம்ம சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம இப்ப அவசரப்பட்டு தப்பா நிரப்பி கொடுத்துடக்கூடாது, அதுவே அந்த படிவத்தை ரிஜெக்ட் பண்ணுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால பதட்டப்படவே வேண்டாம். அந்த ஃபார்ம் எளிமையாகத்தான் இருக்கு, ஆனால் அதற்குரிய தகவல்களை நம்ம திரட்டி முறையாக அதை நாம எழுதி அந்த பகுதியில் உள்ள ஆட்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதோடு நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து ஜனவரி மாசம் அது ஃபைனல் ஆகி அதன் தொடர்ச்சியாக அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வருதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதெல்லாம் நம்ம பஞ்சாயத்து அலுவலகங்கள், நகராட்சிகள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதை வைப்பாங்க, அல்லது ஆன்லைன்ல போய் நம்ம என்ன செய்யலாம், சரிபார்த்துக் கொள்ளலாம். அதனால இதுல நாம் என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எந்த வாக்காளனுடைய அந்த ஓட்டுரிமையும் நாம் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் இதுல நாம நீக்கப்படுத்தாங்கன்னு வைங்க, அடுத்து சேருவதற்கு ரொம்ப சிரமமாகிவிடும். இந்த எஸ்ஐஆர்ல நம்ம பேர் நீக்கப்பட்ட நம்ம ரொம்ப போராடி சிரமப்பட்டு அலைஞ்சு அலக்கழிக்கப்பட்டு நிறைய ஆவணங்களை திரட்டி தான் நம்மள அடுத்த இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், சேர முடியும். அதனால நாம சேர்ந்தாதான் நம்முடைய குழந்தைகள் 18 வயசு வரும் பொழுது நம்ம இதை வச்சு அவங்க உள்ள வர முடியும். இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிருவான், அவங்க இந்திய குடிமகன் இல்லைன்ட்டு அவங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த எஸ்ஐஆர் தீவிர அந்த திருத்தத்துல நம்முடைய ஃபார்முலா முறையாக கொடுத்து நாம் என்ன செய்யணும், சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருக்கும்னா நம்முடைய தொழில் நிர்வாகத்தை அணுகுங்க. இதற்காக வேண்டிய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக தேர்வுகளுக்கான ஒரு சிறப்பு செயற்குழு தான் போட்டிருக்கோம். என்னன்னா, கூடுதல் தகவல்களை திரட்டி நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முன்னெடுப்புகள் நடத்தப்படுகின்றது. இதை உணர்ந்து இதுல நாம நிதானமாக பொறுமையோடு, வெளிநாட்டில் யாராவது இருந்தா கூட கவலைப்பட வேண்டாம், அவங்க வீட்டில் உள்ளவங்க நிரப்பி கொடுத்தா போதும். வெளியூர்ல இருந்தாலும் அதான். ஆனால் என்னன்னா, 2002 நாம அந்த எஸ்ஐஆர் நம்ம மாவட்டத்துக்கு 2002 நடந்தது. இதே திருநெல்வேலி பாத்தீங்கன்னா 2005, மாநகராட்சிகள் மதுரை, திருச்சி, சென்னை இது மாதிரி ஊர்கள்லாம் 2005 நடந்தது. அந்த நேரத்தில் நாம திருநெல்வேலியில் இருந்தோம், நீங்க அந்த 2005 போய் நாம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இதை பார்த்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம இதுல சரியான முறையில் நம்முடைய அந்த ஓட்டுரிமையை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் நாம் சரியான ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இறுதி மூச்சில் ஒரு இந்த ஏகத்துவ கொள்கையை உறுதியாக வாழ்ந்து அந்த நிலையில் மறைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்து உருவானாக. வாகுறுதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.